இவ்வளோ அவசரமாக இன்னைக்கு எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கோயிலேருந்து சங்கமத்துக்கு தான் போகிறோம், அதாவது தீர்த்தக்கரைக்கு தான் போகிறோம். அப்படி போகும்போதே பார்த்தீங்கன்னா இந்த பாட்டிட்டு அப்படி பயணி குடிச்சிடலான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இறங்கி அப்படியே பயணி குடிக்க ஆரம்பிச்சிட்டோம். பயணி சூப்பராக இருந்துச்சுங்க, வேற லெவலில் இருந்துச்சு. குடிச்சு முடிச்சுட்டு அப்படியே போகும்போது அங்கே தூத்துக்குடி ஆறுபாடு தெரியுதுங்க, அப்படியே அதை பார்த்துக்கிட்டே போனோம். எப்படியோ ஒரு வழியாக வந்தாச்சுங்க. இங்கேருந்து அங்கே தூரத்தில் தெரியுதுல, அங்கே நிற்கிற எல்லாருமே நம்ம ஊர் ஆட்கள் தான். கடற்கரை பார்த்தோன்னே ஒரு உற்சாகம் வந்துட்டு கடற்கரையில் போய் ரொம்ப நேரம் குளிச்சோம். ஆனால் அந்த வீடியோ எடுக்க முடியல. அடுத்து குளிச்சு முடிச்சுட்டு எல்லாத்துக்குமே சந்தனத்தை ராவி விட்டாங்க. அந்த சந்தனத்தை ராவிட்டு அப்படியே சாமி ரொம்ப நேரம் ஆடிச்சு. ஆடி முடிச்சுட்டு அதுக்கு எடுத்தா பார்த்தீங்கன்னா அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் பேக்கரியில் விட்டாங்க பாருங்க. கடையில் இருக்கிற பொருள் எல்லாத்தையுமே சாப்பிட்டாச்சுங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா வடை மட்டும் பார்த்தீங்கன்னா 140க்கு மேலே போயிட்டுங்க. கவுண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு பாப்பா 140 141 அப்படின்னு கவுண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா திருப்பி நம்ம கேங்க ஐஸ் வாங்க போனோம். அங்கே நீங்களே பாருங்க அந்த வாய்ஸ் பச்சை கலர் கீழே போடாங்க, கீழே போட்டா மாதிரி. அங்கேருந்து அப்படியே நேராக கோயிலுக்கு வந்தாச்சு. கோயிலில் வந்து சாமி இது வெட்டிட்டு அதுக்கடுத்து கோயிலை ஒரு 3 சுற்று சுற்றிட்டு அதுக்கடுத்து கோயிலுக்கு போய் ரொம்ப நேரம் சாமி ஆடிச்சு. இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா இது கோயில் கொடை கிடையாது. கோயில் கொடைக்குன்னு ஒரு 40 நாளுக்கு மேலே இருக்குது. இது கோயில் கொடை கிடையாது, ஓகேவா? ஏன்னா யாராவது கமெண்ட்டில் கேட்பீங்க, அதனால சொன்னேன். அதுக்கடுத்து என்ன, அதுக்கடுத்து நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு திருப்பி நேராக வீட்டுக்கு போகாமல் நேராக தாமிரபரணி ஆற்றுக்கு விட்டாச்சு வண்டியை. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி 2 பேர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து சென்னையிலேருந்து வந்திருக்கானுங்க. இன்றைக்கே சென்னைக்கு போகிறானுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா தாமிரபரணி ஆற்றுல குளிக்காமல் போனால் எப்படின்னு சொல்லிட்டு நேராக வண்டியை தாமிரபரணி ஆற்றுக்கு விடுங்கன்னு சொல்லி நேராக ஆற்று குளிக்க போயாச்சு. அங்கே போய் நல்லா டான்ஸ் கின்ஸ்லாம் போட்டு சூப்பராக நல்லா என்ஜாய் பண்ணி ஜம்முன்னு குளிச்சுட்டு வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஏறலுக்கிட்ட பார்த்தீங்கன்னா நல்ல மழைங்க. மழையில் நல்லா நனைஞ்சிட்டோம். ஆல்ரெடி நனைஞ்சு தான் இருந்தோம். சட்டை ஃபுல்லாக ஈரமாகி செம குளிர், காற்று வேறு வேகமாடிச்சு. அப்படியே குளிர்லேயே வந்துகிட்டே இருந்தோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவனோட 7ஆம் மாதிரியை யூஸ் பண்ணி அங்கே பாருங்கள் எப்படி வரானுங்க பாருங்க. பைக்கில் மழையில் நனையாமல் வரானுங்க. எப்படியும் வண்டியை வாழைத்தோட்டத்தில் விட்டுருவான்னு தான் நினச்சேன். எப்படியோ சேஃபாக வந்தாச்சுங்க. ஓகேங்க, இதோட வீடியோ முடியுது. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப், ஃபாலோ, லைக், கமெண்ட் ஏதாவது ஒன்று அந்த 4ல் ஏதாவது ஒன்றாவது பார்த்து பண்ணுங்களேன். ஓகேங்க, அடுத்த வீடியோவில் வரேன். போயிட்டு வரேன். டாட்டா.